நான் இப்போது பேசப்போகும் விஷயம் சகல சமூக ஊடகங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ ஊடகங்களில் தற்போது கரண்டாக வெளியாகி கொண்டிருக்கின்ற மத்திய கிழக்கு தொடர்பான செய்திகளை தான் இப்போது ஆராய இருக்கின்றோம். இந்த வகையிலே தற்போது மத்திய கிழக்குல குறிப்பாக இந்த அமெரிக்காவோடு தொடர்புபட்ட மத்திய கிழக்கு வட்டாரங்களுக்குள்ள மிக பதட்டமான ஒரு பயங்கர நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதாவது ஈரானோடு இஸ்ரேல் மோதப்போவதாக கூறிக்கொண்டிருந்த வேளை அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறி இப்போது அமெரிக்கா மோதப்போகுது, அதற்கான எல்லா விஷயங்களும் தற்போது தயாராகிவிட்டது என்றது போல செய்திகள் அமெரிக்கா, இஸ்ரேல், அரபு நாடுகள தரப்பில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் அவற்றுக்கு பதிலளிக்கிற வகையில செய்திகள் தற்போது சர்வதேசம் எங்கும் பரவி வருகிறது. சரி, அந்த செய்திகளுடைய துணுக்குகளை மொத்தமாக சேகரித்து உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன். வாங்க செய்திக்கிட்ட போகலாம். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், தற்போது வெனிசுலாவை தொடர்ந்து உலகத்தில் ஒரு பதட்டமான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நமது முன்னைய காணொலிகளில் பேசியிருந்தோம். ரஷ்யாவோடு முட்டி மோதி கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் ஈரானோடு முட்டி மோதி கொண்டிருந்தது. இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நோக்கி அவதானித்தால் இதற்கு ஒரு புள்ளி தான் காரணமாக அமைந்துள்ளது. எது அந்த புள்ளி என்று சொன்னா, அமெரிக்காவில் உள்ள ஒரு புள்ளி. என்ன புள்ளி? அந்த டொனால்ட் ட்ரம்ப் என்கிற ஒரு புள்ளி. இவர் சமகாலத்தில், அதாவது கரண்டா 2-3 மாசத்துல அவருக்கு ஒரு திடீர் ஒரு மாற்றம் ஒன்று வந்துள்ளது. குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஜனாதிபதி அமெரிக்காவில் போய் டொனால்ட் ட்ரம்ப் இறுதியா சந்தித்தாரே, அந்த நாள்ல இருந்து இந்த டொனால்ட் ட்ரம்புடைய செயற்பாடுகள் வித்தியாசமா தான் இருக்குது. வெனிசுலாவில் போய் வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு வந்தார். இதோட இந்த பிரச்சனை முடியும்னு பார்த்தா, வெனிசுலாவை எனக்கு தான் சொந்தம், உலகத்தில் உள்ள நாடுகள்லாம் என்னோட தான் வந்து பெட்ரோல், எரிவாயு, எண்ணெய் வர்த்தகத்தை பேசிக்கொள்ளணும் என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பல்களை பின்தொடர்ந்து அவற்றில் ஒரு சர்ச்சையை உருவாக்கி வருகிறார். இதோடு இந்த விஷயம் முடியுமான்னு பார்த்தா இல்ல, இப்போது வரும் செய்திகள் கிரீன்லாந்தை கைப்பற்ற போவதாக தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகிறார். இந்த வகையில் கிரீன்லாந்தை எந்த வகையிலும் டென்மார்க்குடைய தீவு தான் கிரீன்லாந்து. ஆகவே டென்மார்க் சொல்லிச்சது, எந்த வகையிலும் நாங்க அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டோம், அமெரிக்கா படை வந்திறங்கினா அமெரிக்கா படையை நாங்க சுட்டு தள்ளுவோம் என்று சொல்லி டென்மார்க் அரசாங்கம், அதாவது கிரீன்லாந்து சொல்லியுள்ளது. அதற்கு சமூக வலைதளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நாங்க கிரீன்லாந்தை வாடகைக்கு எடுக்க போறதா சமூக வலைதளத்தில் செய்திகள் வெளிவந்தது. அதெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க கிரீன்லாந்தை முழுமையாக ஆக்கிரமிக்க போறோம், வாடகைக்கெல்லாம் எடுக்க மாட்டோம், விலை கொடுத்து தான் எடுக்க பார்த்தோம். இப்போது அப்படி அல்ல, எங்கட ராணுவம் ஈஸியா போய் அதை சிம்பிளா அதை கைப்பற்றிவிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது இவ்வாறு இருக்க, தற்போது புவிசார் அரசியலில் ஏற்பட்டுள்ள பணமாக தென்னாப்பிரிக்கா கடற்பரப்பில் தென்னாப்பிரிக்கா, ஈரான், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டு பயிற்சியை நடத்துகிறார்கள் என்ற செய்தி தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்தியில் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி போன்ற 3 நாடுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரஸ்பர பாதுகாப்பு உடன்படிக்கை ஒன்றை கையெழுத்திட்டதாக தற்போது செய்திகள் வெளிவருகிறது. இதன் மூலம் பாகிஸ்தானையோ அல்லது சவுதி அரேபியாவையோ துருக்கியோ யாராவது இந்த 3 நாடுகளுக்குள்ள தாக்குதல் நடத்தினா இந்த 3 நாடுகளும் அந்த குறித்த நாட்டோட போர் செய்வாங்க என்ற உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வகையிலே சவுதி அரேபியா பொருளாதார பலம் உள்ள நாடு, துருக்கி ராணுவ தொழில்நுட்பம் உள்ள நாடு, உலக வல்லரசுல 6வது இடம் என்று சொல்லப்படும் நாடு, பாகிஸ்தான் அணு ஆயுத பலம் உள்ள நாடு என்ற வகையில இந்த 3 நாடுகளும் கூட்டு ஒப்பந்தம் செஞ்சுக்குது. அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இஸ்ரேல், ஈரான் போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஊடுருவல் செய்தால் அதற்கு எதிராக இந்த துருக்கியும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவில் வேலை செய்யுமாம். இதன் அடிப்படையில் தான் அவசரமாக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஆனால் இதுல ஒரு படம் காட்டுறாங்க விளங்குது. இந்த சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி எல்லாம் வந்து அமெரிக்காவோட நேரடியாகவும் இஸ்ரேலோட பின்கதவாலும் தொடர்பு வைத்திருக்கின்றவங்க தான் இவங்க. இந்த வகையில் இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஈரான் சவுதி அரேபியாவுக்கு ஏதாவது செஞ்சிருவான், உள்ள நுழைஞ்சிருவான் என்பதற்காகத்தான் இது அவசரமா ஒப்பந்தம் செய்யப்பட்டது போல விளங்குது. ஏன்னு சொன்னா, இன்று உங்களுக்கு தெரியும், சமூக ஊடகங்கள்ல பரவலாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் யுத்தம் வெடிக்கக்கூடிய அபாயங்கள் நிலவுவதாக செய்திகள் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த செய்தியை நாளை 11ஆம் தேதி கேட்கும் போது ஒரு நேரம் இந்த யுத்தம் ஆரம்பித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. என்று சொன்னா, தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவிடுறாரு, ஈரானை தாக்குறதுக்கான கால எல்லை நெருங்கிவிட்டது. அதேவேளை ஏனைய ஊடகங்கள் வெளியிடுது, சவுதி அரேபியா, கத்தார் எல்லைகளில் அமெரிக்க ராணுவம் உஷார் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸ் கூட குவைத், சவுதி அரேபியா, கத்தார் எல்லைகளில் தயாராக வைத்திருக்கிறாங்க. ஈரானுக்கு இறங்கி பெஷக்ஷியன் ஜனாதிபதியோ அல்லது கொமைனியையோ தூக்கி கொண்டு போகலாம், அதாவது மதுரோவை தூக்குன மாதிரி தூக்கி கொண்டு போகலாம் என்றவாறு மிகவும் தயார் நிலையில் அந்த இடத்துல இருந்து கொண்டிருப்பதாகவும், ராணுவம் எல்லாம் உஷார் நிலையில் இருப்பதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் ஈரான் சார்பான ஊடகங்கள் அறிவிக்குது, இஸ்ரேலுக்குள்ள கூட மர்மமான செய்திகள் ஊடகங்களை பரவப்பட்டிருக்கின்றது. இன்று 10ஆம் தேதி இரவு நீங்க உங்களோட வானத்தில் நீங்க காட்சிகள்
செய்திகளை காணுவீங்க, அதாவது ராக்கெட்டுகள் வரும், நாங்க வரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி செய்தி ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்குள்ள பரவி வருவதாக செய்தி வருகிறது. அதேவேளை எக்ஸ் தளத்தில் கிம் ஜாங் உன், அதாவது வடகொரிய அதிபருடைய எக்ஸ் தளமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஓரளவு உறுதிப்படுத்தக்கூடிய எக்ஸ் தளத்தில் செய்தி வெளியாகுது. கிம் ஜாங் உன் சொல்றாரு, இன்று நைட் அமெரிக்காவுக்கு கடைசி இரவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எக்ஸ் தளத்தில் செய்திகள் வெளிவருகிறது. அதுபோல ஈரானுடைய தரப்புல இருந்து ஈரானுடைய எக்ஸ் பேஜ்கள்ல அதே கருத்துகள், அதாவது இன்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கான இறுதி இரவு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதேவேளை இந்தியாவுல ராகுல் காங்கிரஸ் என்கிற சமூக வலைத்தளம் சொல்லுது ஈரான் தயார், எல்லாம் ரெடியாகிவிட்டது அப்படிங்கிற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. திடீர் இருந்தாப்ல அமெரிக்காவுல உள்ள ஒரு வெப்சைட், அதாவது எக்ஸ் தளம் செய்தி வெளியிட்டு தான் அந்த செய்தியை நானும் பார்த்தேன். அந்த செய்தி உத்தியோகபூர்வமான ஒரு நிறுவனம் தான் வெளியிட்டிருக்குது. ரகசியமா வைக்கப்பட்டுள்ள விஷயமா கொமைனிய கொலை செய்து போட்டாங்க, அவர் ஏர்போர்ட்ல எங்கேயோ செல்றதுக்காக வெளியாகிற நேரத்தில் துப்பாக்கி சுட்டுக்கு இலக்காகிவிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டு அது ஊர்ஜிதமற்ற செய்தி என்று அவற்றில் கீழே பதிவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆனா அதுக்கு தொடர்ந்து இது சம்பந்தமான எந்த செய்தியும் வேற எந்த ஊடகங்களையும் வர இல்லை. அதனை தொடர்ந்து வேற ஒரு செய்தி வருது, இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள்ள ஈரான் அணுகுண்டு பரிசோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று செய்திகள் வெளியாகிறது. செய்திகள் எல்லாம் நான் சொல்றேன், இன்று 10ஆம் தேதி இரவு நேரம் 11:17. ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் போது காலம் கடந்திருக்கும், பழைய செய்தியாக கூட மாறி இருக்கலாம். ஒரு நேரம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது இதுவாறு யுத்தம் நடக்கும் என்று புகைந்து கொண்டிருக்கலாம். இப்படி எல்லா பக்கமும் ஈரான் இஸ்ரேல், ஈரான் அமெரிக்கா பதட்டம் உச்சளவு வருகிறது. அமெரிக்கா தான் நாங்க ஈரானை தாக்குவோம், அதுக்கு முதல் காரணமா சொல்றாங்க ஈரான் உள்ள மக்கள் போராட்டத்தை கொடூரமாக ஈரான் அடக்குகிறது, அதனால் அமெரிக்கா வரும், இன்னும் சில மணித்தியாலங்கள் தான் இருக்கின்றது என்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஈரானுடைய இந்த மக்களுடைய போராட்டம் அது போராட்டம் அல்ல, கலகமா மாறி பள்ளிகள் எல்லாம் தீப்பிடிக்க வைத்து ஆயுததாரிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட அநேக ஆயுததாரிகள் ஈரானை சேர்ந்தவர்கள் அல்ல, குர்திஸ் நாட்டை சேர்ந்தவர்களும் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுமாக இருக்கின்றார்கள். இலங்கையில கூட போராட்டம் நடந்துச்சு. இந்த மாதிரி அரசாங்க கட்டிடத்தை இடிக்கிறது, போலீஸ்காரர்களை அடிச்சு கொள்றது, மதஸ்தானங்களுக்கு தீ வைக்கிறது எல்லாம் நடக்கல. ஆனால் ஈரான்ல உள்ள போராட்டம், மக்கள் போராட்டம் வந்தது இப்போது அப்படி அல்ல. அரச கட்டிடங்கள், பொது நிலையங்கள், மதஸ்தானங்கள், போலீசார், ராணுவத்தினர் கொல்லப்படுகிறார்கள். ஆயுதங்கள், சாதாரண ஆயுதங்கள் அல்ல, பெரும் ராணுவம் பாவிக்கக்கூடிய மெஷின் கன்கள் எல்லாம் ஈரானுடைய புலனாய்வு பிரிவினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஈரானோ இதற்கு பிறகு பொறுமையா இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். தற்போது விசேட நடவடிக்கை, அதாவது இந்த கலவரத்துக்கு எதிராக ராணுவம் விசேட நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்ற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை ஈரானுக்கு சார்பாக ஈரான் அரசாங்கம் இருக்க வேண்டும், அலி கொமைனுடைய தலைமைத்துவம் இருக்க வேண்டும் என்று பெருந்தொகையான மக்கள் பல நகரங்களில் ஊர்வலமாக போகின்றனர். ஆனால் இந்த அமெரிக்க ஆதரவு மேற்கத்திய ஊடகங்கள் அதனை காட்டுவதில்லை. கூடுதலாக காட்டப்படுகிறது இந்த செய்தி தான், அதாவது ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுகிறார்கள், ஈரானுடைய அடக்குமுறையை மக்கள் விரும்பவில்லை, இதோடு ஈரானுடைய ஆட்சி ஒழிகிறது என்றவாறான செய்திகள் தான் தற்போது ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றுக்கு, அதாவது இந்த கலகத்துக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் தான் வேண்டும், அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அரசாங்கம் நாட்டுக்கு தேவையில்லை என்றவாறு பெரும் போராட்டங்கள் ஈரான் முழுவதும் நடக்கின்றது. அதெல்லாம் செய்திகளாக வெளியே வருவதில்லை. அதாவது இந்த அமெரிக்கா இஸ்ரேல் என்ன செய்வது, இந்த ஈரானை தாக்குறதுக்கு முன்னுக்கு உலக மக்கள் எல்லாம் திசை திருப்புறாங்க. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பரவிட்டு ஈரான்ல கைய வைக்க போறாங்களோ தெரியல. ஆனால் தற்போது கிடைக்கும் செய்திகள் எல்லாம் பார்க்கும் போது, நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் போது சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள், கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள், குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள், இஸ்ரேல்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ தெரியல, ஒரு பெரும் யுத்தம் வெடித்திருக்கலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் சற்று அது பின்னோக்கி பின்தள்ளப்பட்டிருக்கலாம். சில போது ஈரான் இவ்வளவு தயாரான நிலையில் இருக்கின்ற நேரத்தில் வடகொரியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு பின்னுக்கு பலமாக நிற்கும் போது அமெரிக்கா இப்போது வேண்டாம் என்று போனாலும் போயிடுவார்கள். இவ்வாறு தான் சில காலத்துக்கு முன்னுக்கு வடகொரியாவுக்கு அடிக்க போறேன்னு போனாங்க. வடகொரியா எல்லாம் ரெடி ஆகணும்னே அப்படி அந்த புயல் வந்து அப்படி வலுவிழந்தது மாதிரி மெதுவா அமெரிக்கா நழுவி போயிட்டான். சொல்லுவாங்க சில நேரத்தில் குறைக்கிற நாய் கடிக்காது. இருந்தாலும் இப்போது உள்ள ஒரு பதட்டமான நிலையில யுத்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளே உள்ளது என்று ஊடகங்கள் பேசுது. சீனா அறிவித்ததாக செய்தி வருகிறது, நாங்க எல்லா வகையான தொழில்நுட்ப ஆதரவுகளும் மற்றும் ராணுவ ஆயுத உதவிகளும் ஈரானுக்கு நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு ரஷ்யா குறிப்பிடுகிறது, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ஒப்பந்தம் ஈரானுக்கு எப்ப வேண்டுமானாலும் ஈரானின் ஆன்மீக தலைவர் கோரினால் நாங்கள் அணு ஆயுதத்தை ஈரானுக்கு வழங்குவோம் என்று ரஷ்யா குறிப்பிட்டதாக செய்திகள் வெளிவருகிறது. அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த ஷா மன்னனுடைய மகன் அவர் தனது சமூக வலைத்தளத்தில் சொல்றாரு, இந்த போராட்டம், அதாவது ஈரான் நடக்கிற போராட்டம் எல்லாம் போதாது, நீங்க நகரங்களை கைப்பற்ற வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களை என்ன செய்யறாரு, தூண்டி விடுறாரு. சில சின்ன நகரங்கள் எல்லாம் கைப்பற்றுங்க, உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வாங்க, நாங்க விரைவில் வர இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள்ள இறங்க போறாங்க என்கிறது தான் அவர் அப்படி சொல்றார். பிறகு எக்ஸலத்தில் அவரை பற்றி ஒரு காணொலி வெளியாது, ஈரான்ல வெளியான காணொலி தான். அவரு இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலில் உள்ள வணக்க வழிபாடு செய்யற அந்த காணொலியை ஈரான் வெளியிடுறாங்க. எப்படி ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு தலைமையாக வரப்போற ஒருவர் இஸ்ரேல்ல போய்த்து யூத மதத்தை வழிபடுறாரு. இந்த காணொலியை எனது டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்
சேனலையும் நான் பதிவிடுகிறேன். அதனைத் தொடர்ந்து நான் இப்போது செய்திகளை வாசிக்கும் போது தெஹ்ரான் தொலைக்காட்சியில செய்திகள் வெளியாகுது. இப்போது ஆர்ப்பாட்டம் அடக்கப்பட்டதோ இல்லையோ தெரியல, ஆர்ப்பாட்டம் இல்லை, தற்போது நிலைமை வளமைக்கு மாதிரி அமைதியாக மாறிவிட்டது. ஈரானுடைய மிக கடுமையான நடவடிக்கையோ தெரியவில்லை, ஈரான் தெஹ்ரான் கலவரத்தை விட்டு வளமைக்கு வந்தது போல தெரிகிறது. இந்த ரெண்டு காரணங்கள் ஏதோ ஒன்று ரகசியம் இருக்கும். கலவரக்காரர்கள் இடத்தை விட்டு நகர்ந்ததற்கு ஒன்று இரவைக்கு யுத்தம் வரப்போகின்றது, அல்லது ஈரான் போலீசார் ராணுவம் எடுத்த நடவடிக்கையாக இருக்கலாம். அது பற்றி மேலதிக விவரங்கள் தெரியவில்லை. சுருக்கமாக செய்தி வளர்ந்துள்ளது. இன்று இரவு தெஹ்ரானிய வீதிகள் வழக்கமான நிலையில் இருப்பதாக வீடியோ புட்டேஜ்கள் காட்டப்படுகிறது. வேறு என்ன முக்கிய செய்திகள் என்றால், ஈரானிய அதிபர் மசூத் பெசக்ஷியன் நாளை மக்களிடம் உரையாற்ற உள்ளார் என்ற ஒரு செய்தியும் வெளிவருகிறது. கப்பல் சோதரிலே உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இன்று மலைநாட்டில் சின்னொரு நில அதிர்வு உணரப்பட்டது. இப்போது அதாவது 2க்கு உட்பட்ட ரிக்டர் அளவுல நில அதிர்வு உணரப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தோனேசியாவிலும் தற்போது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவருகிறது. சகோதரர்களே, இந்த செய்திகள் நாம் கேட்கும் போது நமக்கு தோன்றுது என்னன்னு சொன்னா, மறுமை நாள் மிக நெருங்கி விட்டதோ தெரியவில்லை. நபிகளார் குறிப்பிட்டார்கள், இமாம் மஹதி வருகிற நேரத்தில் உலகம் முழுக்க பிரச்சனைகள் காணப்படும். அரபிய நாட்டு மக்கள் பிரச்சனையினால சிதறி திரிவாங்க. காசாவுல மக்கள் அதிகமாக கொலை செய்யப்படுவாங்க. எந்த முஸ்லிம்களும் காப்பாற்ற போக மாட்டாங்க. அதே போல பூமியில பல பக்கம் இயற்கை அழிவுகள், குறிப்பாக நில அதிர்வுகள் எல்லாம் ஏற்படும் என்கிறதெல்லாம் நபிகளார் சொல்லி சென்றது. மறுமை நம்மை மிக மிக நெருங்கி வருகிறதோ என்ற உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கின்றது. அது இல்லாம நேற்று ஒரு நாசாவுடைய செய்தியை வாசித்தேன். பூமிக்கு நேராக சுமார் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரியதொரு ஆகாயக்கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கல், அதாவது அந்த பாறை எரிக்கல் வரும் அந்த நேர்கோட்டை அளந்துள்ளார்கள். அது நிச்சயமாக பூமியில தான் மோத போகுதா. அவ்வாறு அது மோதும் காலத்தில் ஹிரோஷிமாவில் நடந்த அணுகுண்டுட தாக்கத்தை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று அந்த செய்தி குறிப்பிடுகிறது. இது எப்ப மோதும் சொன்னா, 2029 ஆண்டு ஏப்ரல் 14 தேதி பூமியில மோதும் என்று அந்த செய்தி குறிப்பிட்டது. அவர்கள் 14 என்று சொல்லும் போது சரியாக அந்த டேட்டை பார்க்கிற நேரத்தில் ஏப்ரல் 14 என்பது வெள்ளிக்கிழமை நாள். எனக்கு அதை கேட்டோன்னே சிந்தனைகள் எல்லாம் எங்கேயோ போயிட்டு, மேலதிகமா அதுல சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா, பூமி மொத்தம் அழியாது, பூமியில ஒரு பாகம் அல்லது ஒரு கண்டத்தில் ஒரு பகுதி அழியும் என்ற வார்த்தான் அதுல தகவல் போடப்பட்டிருந்தது. அதை சிங்கள மொழியிலான யூடியூப் தளங்களிலேயும் தகவலா வெளியிட்டு கொண்டாங்க. இருந்தாலும் நாசா நம்பிக்கை தெரிவிக்குது, இங்க இருந்து அது பூமிக்கு மோதுறதுக்கு முன்னால நம்ம அணுகுண்டு மாதிரி ஒரு ஏவுகணையை அந்த வரும் பாறைக்கு மேலே மோத விட்டு அந்த பாறையை சிதறடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாசா வைத்திருக்கிறாங்க. இதற்கு முன்னால இவ்வாறான ஒரு பாறையை அணுகுண்டு அல்லாத வேறொரு வெடிகுண்டினால் விண்வெளியில் வெடிக்க செய்து பார்த்திருக்கின்றார்கள். ஆகவே இவற்றையும் அவ்வாறு தடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை நாசா விண்வெளி நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. இருந்தாலும் நான் யோசிக்கிறேன் என்னன்னு சொன்னா, அணுகுண்டை விட 1000 மடங்கு பவரான ஒண்ணு பூமியில உள்ள மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை தடுக்க முடியுமா? தடுப்பேன் என்பது நிச்சயமல்லாத விஷயமாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னா, வருகிற பாறை அவ்வளவு பெரிய பாறை. ஒரு நேரம் அந்த பாறை வந்து விழ வேண்டிய நாட்கள் மேல விழுந்து தேவன் ஒரு நேரம் இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவானோ தெரியவில்லை, அல்லது அந்த வெள்ளிக்கிழமை மறுமை நாளாக இருக்குமா என்றும் தெரியவில்லை. சரி சகோதரர்களே, கிடைத்த தகவல், அதனை வாசித்த தகவல், அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.